கவிதை புத்தகத்தை கூப்பிட்டு கொடுக்கும்போது என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு. தம்பி இது ஒரு குப்பை, இந்த புத்தகம் ஒரு குப்பை அப்படின்னு பேசுப்பா அப்படின்னாரு. நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அதை ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிட்டேன். இந்த புத்தகம் வந்து ஒரு குப்பை அப்படி தான் நான் பேச போகிறேன். இந்த கவிதை வந்து ஏன் குப்பை அப்படின்னா, ஒரு லவ் யூ இல்லை, ஒரு மிஸ் யூ இல்லை, ஒரு ஈசிஆர் இல்லை, ஒரு ஈசிஆர் இல்லை, ஒரு கார் ரைடு இல்லை, காருக்குள் ஒரு முத்தம் இல்லை. இந்த புத்தகத்தை வந்து கவிதை புத்தகம் அண்ணன் சொல்கிறாரு. ஒரு ஒரு கெஃபே கூட கிடையாது. அங்கே ஒரு ஹை அண்ட் டீயோ அல்லது ஒரு காஃபியோ எதுவுமே இல்லை. ஆனால் இது ஒரு காதல் கவிதை புத்தகம். இந்த தீண்டாமையெல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்றாங்கல்ல, ஆனால் அது ஒழியவே இல்லை இல்லையா? காதல் கவிதையில் ஒரு தீண்டாமை இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து ஒரு எலைட் காதலை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கோம். எப்போ ஒரு காதல் பண்ணாலும் அதில் ஒரு ஐஃபோனும் ஒரு மிஸ்யூவும் ஒரு ஐ லவ் யூவும் இல்லாத காதலை நம்ம பார்க்குறதே இல்லை. அதில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு வசதி உள்ள காதல் தான் இல்லையா? வசதியற்றவர்களுடைய காதல் அப்படின்னா அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல. குடல் கறி சாப்பிட்றத பற்றியும் இல்லையா, குடல் கறி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு காதல் இருக்கிறத பற்றி, ஒரு சாதாரண மக்களின் எளிய மக்களின் காதல், அதுக்கு ஒரு காதல் கவிதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காதல் இருக்குல்ல. வசதி இல்லாதவர் எப்படி காதலிப்பார்? அப்படி ஒரு காதல் இருக்குல்ல, அந்த காதலுக்கு ஒரு புத்தகம் இருக்குல்ல. அந்த காதலை நம்ம அங்கீகரிக்கவே இல்லையோ, கவிதையாக கூட அங்கீகரிக்க மாட்டோம். லவ் பண்ணால் கூட வசதியானவர்கள் மட்டும்தான் காதலிப்போம், அதற்கு மட்டும்தான் கவிதை இருக்கும், அது மட்டும்தான் கவிதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு துணி வந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை உடைச்சது.